விஸ்வ விஸ்வ பேசுற தாய்த்தியா நாடு. எல்லா நீதிமன்றத்திலையும் நீதிபதி சர்ச்சி ஆண் பண்ணும். கேட்டுக்கோப்பா, இவ்வளோ நாள் உட்கார்ந்து கணக்கு போடுதார், கையெடுத்து கும்பிட்டு ஐயா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன வழி செய்யணும், ஏது வழி செய்யணுங்கிற கணக்கு போட்டு பட்டியலை போட்டு ஏற்றி ஆன்லைனில் பூரா உலகமே ஏற்றி விட்டு கணக்கு கொடுத்து எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுப்பார். அப்போ இவர் ஒரு விளையாட்டுக்கு விளையாடுறாருன்னு எல்லா நீதிபதி சர்ச்சுமே நினச்சி பார்த்துட்டீங்களப்பா. எவ்வளோ ஒரு கடவுள் பூமியில் இறங்கி கணக்கு போடுதாருன்னா அந்த கணக்கை எடுக்காத அளவுக்கு அவ்வளோ ஒரு சோதனையில் போய் நீங்கள் உட்கார்ந்து விளையாடுறீங்க. புரியுதா? புரிஞ்சு நடக்கப்பா. சட்டத்தில் எவ்வளோ பெரிய கணக்கு பூரா அடித்து வச்சு பூரா கீழே பூரா அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு கருப்பு ஆடையை கட்டி அப்படி கையை வீசி ஆணும் பெண்ணும் வீசி அதை காப்பாற்றி கொண்டு போகிறானே, அதுக்கு எல்லா நீதிபதியும் உட்கார்ந்து ஜட்ஜி ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து டெல்லி டு தமிழ்நாடு நீங்களே சீக்கிரட்டில் உட்கார்ந்து ராணுவம் உள்ளே இறக்குனா தான் சரி வரும், இவ்வளோ ஒரு புதாக ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு கணக்கில் போடாத அளவுக்கு நடத்திட்டியப்பா, நடத்திட்டியே. அதுக்கு தான் வாராரு, வழி தோன்றி வாராரு நீதி அரசர் வாராரு. நீதிமான், நீதித்துறை, நீதி அரசர் எல்லாமே மோசத்தில் வச்சுட்டான் பூரா. பாத்தியாப்பா, ஒரு முதலமைச்சராக இருக்கிறவன், தாய் இந்தியா நாடு முழுவதும் இருக்கிறவன், ஒரு பேப்பருக்காக எவ்வளோ அவன் சொத்தை சேர்த்து அவன் எவ்வளோ மோசம் பண்ணுதான். பார்த்தியா, ஒரு எம்எல்ஏ எவ்வளோ சொத்தை சேர்த்து எவ்வளோ வீடுகளை கட்டி எவ்வளோ பூரா நஞ்சை முஞ்சிய பூரா அழிச்சு. பார்த்தியாப்பா, அடுத்தாப்புல கலெக்டர் அது காசுகளை வாங்கி பூரா மணல் அள்ளி பார்த்தியா கடல்ல மண்ணல் எங்கே எல்லா இடத்துலையுமே மண் அள்ளுதான். ஆனால் பூரா சுற்றி கவர்மெண்ட்டாக நியமித்து பூரா அரசியல்வாதி கண்ணை கெட்டி பூரா அங்கங்கே வண்டி போனாலும் டிராப்பிங்கில் காவல்துறை நிப்பாட்ட மாட்டான், போய்கிட்டே இரு அப்படிமா. ஏன்னா காவல்துறைக்கும் அந்த பேப்பரில் கொடுத்துட்டான், பேப்பர் செத்த பேப்பர். இப்போ காவல்துறைக்கும் அந்த எட்டு நாட்டு சனீஸ்வரி அவனுங்களும் பணம் வாங்கினாலும் காகிதம் வாங்கினாலும் அந்த பேப்பர் சனி உட்கார்ந்து அவன் வீட்டு வரைக்கும் ஆட்டம் ஆட்டி எடுத்து கந்தல் கோலமாக்கிறோம். கடவுள் ஒன்று உட்கார்ந்துருக்காருன்னு நீ கையெடுக்கல, காவல்துறையிலேருந்து அதிகாரியிலேருந்து எல்லா அதிகாரியும் இப்போ அந்த பேப்பர்லே அவன் குடும்பத்தை வச்சு ஆட்டுவான். எட்டு நாட்டு சனீஸ்வரி வைக்காடா, நீயா கடவுளா பாப்பா முக்கால் சத்தியம் விஷ்ணு சொன்னதாண்டா, புரிஞ்சிக்கோ. கணக்குகளை போட்டு நீதிமன்றத்தில் போகலாம். யார் போகணும்? காவல்துறை போய் மன்னிப்பு கேட்கலாம். காவல்துறை நீதிமன்றத்தை எதிர்த்து நீ நிற்க, புரியா? அதான் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் போனா வெளியில் வழக்கறிஞர் வந்தா காவல்துறை மதிக்க மாட்டான், புரியா? இது எவ்வளோ ஒரு சட்ட விரோதமாக நடக்கு. காவல்துறை நீதிமன்றத்துக்கு வந்தா லாயர் மதிக்க மாட்டான். இது எவ்வளோ பெரிய கடவுள் உட்கார்ந்து பார்த்து கணக்குகளை நாங்கள் போடுறோம். இதெல்லாம் பார்த்து நீ திரும்பி கணக்கெடுத்து உட்கார்ந்து நீதி அரசர் உட்கார்ந்துட்டார். ஐயா எங்களுக்கு படியாளங்க ஐயா, சாப்பாட்டுக்கு வழி விடுங்க ஐயா, ஒரு விவசாயம் பண்ண எங்களுக்கு கொடுங்க ஐயான்னு சொல்லி அதிகாரி பூரா நீ கேட்கலடா அம்புட்டு போயிடும். கையெழுத்தை போட்டு இவர்ச்சா மோதியாமா சுண்டல மாணிக்கு குடும்பமே கருவறுத்துவார், வேற வெட்டி விட்டுருவார், இல்லையா? இப்போ அரசு வேலை பார்க்குற குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சுட்டு பேரம் பேத்தி பிள்ளைகள்லாம் வாரிசுகள்லாம் தவிக்கி, புரியுதாடா? குடும்பத்தில் உன் பொண்டாட்டிட்டா போய் மவாக்காரி சொல்லுவா, என்னம்மா கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா அப்படின்னு. புரியுதா? புரிஞ்சு நட. அதே மாதிரி ஆம்பளை பே கேட்பான், என்னம்மா கல்யாணம் முடிச்சு வச்சுட்ட அதிகாரிகிட்ட, அரசு வேளாக்கான்ல ஒன்றுமே இல்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் காட்டா ஒன்றுமே இல்லை என்ன அப்படின்னு. அப்போ செஞ்ச பாவத்தை நீ அரசு வேலை பார்க்குறோம் பூரா தண்டனை அனுபவிக்க. இப்போ புரியுதாடா? இல்லை, எடுக்கிற இடம் கடவுள் கொடுக்காருனா சாப்பாட்டுக்கு வழி கொடுக்காரா, அதுதான்டா உலகத்துக்கே சுகமாக வாழ்வீங்க. ஆனால் மோசம் பண்ணி மோசடியில் போனா அவன் குடும்பத்தில் பொண்டாட்டி பிள்ளைய பேரம்பேத்தி கரு அறுக்கிற கணக்கு இப்போ வந்துருச்சா, அதாண்டா கரு அறுக்கிற கணக்கு. புரிஞ்சு நட முக்கால் சத்தியம், புரிஞ்சிக்கோ உலகமே.